பேபி, உன்னாண்ட சொல்லாம போறேன். உன் கனவை நிறைவேற்றுற வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. என்ன திருடி மாதிரி பம்மிட்டு போறா இவ? அதுவும் ட்ராக் டி-ஷர்ட்ல ஏதோ விஷயம் இருக்கு சித்தி. வாங்க போய் பார்க்கலாம். சத்தம் போடாதீங்க. காலு. ஐயோ சித்தி, பார்த்து வரக்கூடாதா? அவ போயிட்டல பாரு. சித்தி வாங்க போலாம். இந்த சத்தியாவை காலி பண்றதுக்குள்ள நான் காலி ஆயிடுவேன். ஐயோ சித்தி வாங்க போலாம். அதோ அங்க இருக்கா பாரு. உனக்கு இனிமே பல பயிற்சி இருக்கு. ஆனா நான் உனக்கு கொடுக்க போற கடைசி பயிற்சியை இப்பவே சொல்லிடுறேன். நீ இந்த செவத்தை உன் உடம்பு படாம தாண்டணும். இதை செஞ்சாதான் உன் பயிற்சி முடிஞ்சதா அர்த்தம். இந்த செவத்தை தாண்டறதுக்கு தான் அந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்காளா? இவ உக்கிரமா உழைக்கிறத பார்த்தா செவுத்த ஜம்ப் பண்ணிடுவா போல இருக்கே.
இவ என்னமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா? அவ பிரபுக்காக இதை விட ஒசரமா கூட தாண்டுவா. ஏ சத்யா, நீ என்னதான் ஜம்ப் பண்ணாலும் மாடசாமி வீட்டுக்கு வேலைக்காரியா தான் போவ. ஆனா உன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நீ எதுலயுமே ஜெயிக்க கூடாது. என்ன பண்றது? சித்தி, இத புடிங்க. நீங்க இங்கே இருங்க, நான் வரேன். ஏ அனிதா, எங்க போற? இருங்க, வரேன். ஏய், ஏய், என்ன பண்ண போற? இந்த முள்ளுல இந்த செடியோட விசச்சார பூசி அவ ஜம்ப் பண்ணி விழற இடத்துல வச்சிடலாம். நாளைக்கு குச்சியை தாண்டி விழும்போது உடம்பு ஃபுல்லா முள் ஏறும். விஷம் இறங்க 1 வாரம் ஆகும். அவளால எஸ்ஐ செலக்ஷனுக்கெல்லாம் போகவே முடியாது. எப்படி சித்தி? சூப்பர் அனிதா. இதான் முள்ள முள்ளால எடுக்கிறதா? போ, சரி வா. இத பிடிங்க. நாளைக்கு சத்யாவோட உடம்பு பஞ்சர் ஆக போகுது. சரி வா போலாம். ராகி தோசைனா பிடிக்கும், ஆனா மாவு இல்லையே. காலையிலேயே ராகி அரைச்சு தோசை செய்யலாம் டைம் இருக்காது. இப்பவே அரைச்சு வச்சிடலாமா? நீ தூங்கு, இத வரேன். ரொடி பேபி, நீ உருட்டின உருட்டுல ஊரே எந்திரிச்சிச்சு. நீ என்னமோ நான் எப்ப எந்திரிச்சேன்னு கேக்குற. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நல்ல வயசான பாட்டி மாதிரி காலை வேற இப்படி நீட்டி வச்சுக்கிட்டு இத போட்டு அரைச்சிட்டு இருக்க. அது அத்தைக்கு பிடிச்ச ராகி தோசைக்கு மாவு அரைச்சுன்னு இருக்கிறேன். ரொடி பேபி,
மணி 12 ஆகுது. இதான் அரைக்கிற நேரமா? கடமைன்னு இறங்கிட்டா இந்த சத்யா கருஞ்சிருத்தையா மாறிடுவா தெரியும்ல. ஏன் முறையுறா? டவுன்ல நம்ம தூங்கத்துக்கே 11 ஆயிரும்ல. இங்க கிராமத்துல என்னடான்னா 8:30 மணிக்கே தூங்கினோன்றாங்க. எனக்கு தூக்கம் வரல, அதான் ராகி மாவு வச்சு நிறுறேன். சரி, உனக்கு இந்த ராகி கல்லாம் அரைக்க தெரியுமா? செல்வியா கதை கத்து விட்டாங்க. ஓ சரி. ரொடி பேபி, இதுவும் ஒரு வகையில போலீஸ் பயிற்சி தான் தெரியுமா? நீ எஸ்ஏ ஆனினா திருடனோட தலைமுடிய புடிச்சி நல்ல ராகி கல்ல சுத்துற மாதிரி கரகர கரகரன்னு சுத்துனா அவன் எல்லா உண்மையும் கக்கிடுவான். கிண்டல் பண்றியா? நான் ஏன் உன்னை கிண்டல் பண்ண போறேன்? அட போ அமுல் பேபி, நானே கால சுத்த முடியாம சுத்தி நிறுறான். என்ன நீ வேற. ரவுடி பேபி, இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு ரவுடி பேபி. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி சுத்தினா கரெக்டா சுத்திடலாம். அதுவும் தெரியாது. இப்ப நான் பண்றேன், நான் சொல்லி கொடுக்குறேன், அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணு. என்னது, 2 பேரும் இந்நேரத்துல போய் மாவாட்டிட்டு இருக்காங்க? சித்தி, மாவாட்டுற சாக்குல கொஞ்சிக்கிறாங்க. கன்றாவி. அனிதா, இப்ப நாம உள்ள போனா எங்க போனீங்கன்னு கேட்பாங்களே, நாம என்ன பண்றது? அவங்க மாவரைச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம இங்கேயே இருந்துதான் ஆகணும். என்ன ராகி போடாம வெறும் கல் ஓடு நிறுது. இது ஒத்து வராது. நீ இங்கே வந்தா ராகி அரைச்சா மாதிரிதான். நீ முதல்ல எந்திரி எந்திரி எந்திரி, கிளம்பு போ. என்னால போக முடியாது. ரவுடி பேபி, ரவுடி பேபி, நான் உனக்கு இருந்தாதான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? நீ இருந்தா என்னால மாவெல்லாம் அரைக்க முடியாது அமுல் பேபி. ப்ளீஸ் ரவுடி பேபி, இதோ பாரு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் உனக்கு ஹெல்ப் பண்ணி தான் போவேன். என்னடி இது சித்தி? இது இவங்க கொஞ்சத்தை பாரு. ஏ அனிதா, எனக்கு வேற தூக்கம் வருது, இவங்க வேற டார்ச்சர் பண்றாங்கடி. சரி, ஒண்ணு பண்ணலாம். நீ கல்ல சுத்து, நான் ராகியை போறேன். வேணாம், நீ சுத்து, நான் ராகியை போறேன். சித்தி, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க சித்தி. சித்தி, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க சித்தி. நம்ம விடியற வரைக்கும் இங்கதான் இருக்கணும் போல இருக்கு. நம்ம வீட்ல நாமளே திருடங்க மாதிரி பதுங்க வேண்டியிருக்கே. நீங்க 2 பேரும் எப்பதான் போவீங்க?
அண்ணி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ரோடி பேபி செய்யறது எல்லாமே ஸ்பெஷல் தானே. என்ன ரோடி பேபி? பாத்தீங்களா சித்தி சத்யாவோட நடிப்ப? ராத்திரி யாருக்கும் தெரியாம செவுத்த தாண்டி பயிற்சி எடுக்கிறது, காலையில ஒண்ணும் தெரியாத மாதிரி சோறாக்குறது. ஒன்னா நம்பர் திருடியா இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நடிப்புன்னு பார்க்கலாம். சரி வா. அண்ணி என்ன இது? ராகி தோசை. தோசை கருகிச்ச அமுல் பேபி. என்ன பண்ற அமுல் பேபி? கேழ்வரகு தோசையை தேடிட்டு இருக்கேன். சத்யா ரெடியா? ரெடி அத்தை. அத்தை, ராகி தோசைய நானே தான் சுட்டேன். நீதான் சுடணும். பின்ன தோசை ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு இங்க என்ன கடையா இருக்கு? அமுல் பேபி தண்ணி குடி. அமுல் பேபி தண்ணி குடி. இந்தா பார்த்து சாப்பிட மாட்டியா? தண்ணி குடி. அண்ணி பாத்தீங்களா பெரியம்மா அண்ணன் மேல காட்டுற பாசத்தை? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கோச், ஹலோ சொல்லுங்க கோச். போலீஸ் செலக்ஷனுக்கு தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு சத்யா. அப்படியா? ஆமா, எங்க இருக்க? பிராக்டிஸ் பண்றியா இல்லையா? அதுக்கு தான் ஊருக்கு வந்துக்கிறேன் கோச். நல்லா பயிற்சி எடுத்துன்னு இருக்கிறேன். ஊர்லயா? எப்ப இங்க வருவ? திருவிழாலாம் முடிஞ்சு இன்னும் ஒரு 2 நாள்ல வந்துருவேன். சரி, சீக்கிரம் வா. சரி கோச். ஓகே. ரோடி பேபி யார் ஃபோன் பண்ணா? கோச் தான் ஃபோன் பண்ணாங்க. செலக்ஷனுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குதான். என்ன திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க? பண்ண என்னன்னா அண்ணி தான் ஃபுல் ட்ரைனிங்ல இருக்காங்களே. இனிமே செலக்ஷன் போக வேண்டியதா, கோல்டு மெடல் அடிக்க வேண்டியதா. சத்யா, இந்த நாள்ல இன்னும் நீ கடுமையா உழைக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். புரிஞ்சுதா?